ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கி நல்லா நினச்சி ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். மீனாவும் ராஜும் கிச்சனில் போய் கோமதி கிட்டே பேச போகிறாங்க. ஆனால் கோமதி வந்து ரொம்பவே கோவமாக இருக்காங்க. உங்களை நான் எவ்வளோ தூரம் நம்பினேன், எந்த ஒரு விஷயம்னாலும் உங்ககிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி எங்களெல்லாம் ஏமாற்றிட்டீங்களே, எங்கள் அண்ணனுங்க முன்னாடி வந்து என் வீட்டுக்கார தலை குனிய வச்சுட்டிங்களே, உங்களை நான் எந்த காலத்துலேயும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ரொம்ப கோவமாக மீனா கிட்டே பேசுகிறாங்க. மீனா இருந்துக்கிட்டு, என் அந்த மாமா கஷ்டப்பட்டால் நீங்கள் அவங்க சப்போர்ட் தானே பண்ணுவீங்க, அதானே ராஜுவும் பண்ணால் நீங்கள் அவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சப்போர்ட் பண்ண தப்பு இல்லை, வீட்டில் இவ்வளோ போய் சொல்லுவீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லையா அப்படி சொல்லிட்டு இனிமேல் என்கிட்ட 2 பேரும் பேசாதீங்கன்னு கோமதி வந்து திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்து செந்தில் வந்து பாண்டியனை கூட்டிக்கிட்டு வண்டியில் போயிட்டுருக்காரு. டீ கடையில் நிறுத்தி டீ சொல்கிறாரு. கதிர் அந்த இடத்துக்கு வராங்க. கதிர் வந்து அவங்க அப்பா கிட்ட, ஏற்ற வீட்டுக்காரங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ பேசுகிறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி விடுங்கடா, உங்களுக்கு வந்த பொண்டாட்டிங்க தப்புனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கதிர் தோளில் கை போட்டு சொல்கிறாரு. கதிர் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த ராஜா அழுதுட்டு இருக்காங்க. மீனா வந்து சமாதானம் சொல்கிறாங்க. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைக்கா இந்த வீட்டில் வந்ததுலேருந்து நான் திட்டு வாங்கிட்டு தான் இருக்கேன், என்னால் நீங்களும் திட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு, சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து மீனா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சரி விடு, சொல்லலைன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு போனோம்னா போவே கூடாதுன்னு தடை பண்ணுவாங்க, விடு அவங்க பேசுகிறது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜிக்கு சமாதானம் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க. பாண்டியன் வந்து எங்கள் மீனாவும் ராஜியும் காணோன்னு கேட்குறாரு. இல்லை அவங்க வரல அப்படின்னு சொல்லவும், அரசியை நீ போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. எதுக்கு சாப்பிட உட்காந்த பிள்ளை எழுப்புறீங்க, அவளுங்க ஃபஸ்ட்டு அவங்களே வந்து போட்டுட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு கோமதி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. பாண்டியன் வந்துட்டு மீனா அப்படின்னு கத்தி கூப்பிட்ற 2 பேருமே வராங்க. சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியும் சொல்ல, அவங்கள சாப்பிட்றீங்களான்னு கேட்கல, சாப்பிடுங்கன்னு சொன்னேன், ஏன் அவங்கள வேலைக்கு அனுப்பி தான் நாங்கள் சாப்பிட்றோம் சொல்கிறது பார்த்தாதுன்னு உங்களுக்கு சோறு போடாமல் வர கொடுமைப்படுத்துகிறோன்னு எங்களை 4 பேர் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. எனக்காகலாம் யாரும் வந்து பேச மாட்டாங்க மாமான் ராஜி சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் வீம்பு கூட யாரும் எங்களுக்காக வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ உட்காந்து சாப்பிட போகிறீங்களா இல்லையான்னு கேட்கவும் எல்லாம் 2 பேரும் உட்காந்துடுறாங்க. திருப்பியும் கோமதி வந்து இந்த வீட்டில் சாப்பிடும்போது சிரிப்பு நிம்மதியும் இருக்கும், இப்போ இல்லாமல் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி எபிசோடு இதோட முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.